பமுகம் டிவியில் தமிழ் வானொலியில் உறவுகள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய புதன் பரப்பில் இடம்பெற்று கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றது. குடும்பங்கோலியம் தோப்புடன் குலாசனன் அவர்கள் வணக்கம் வாருங்கள். இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். வணக்கம் வாருங்களா. வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குடும்பம் குவலியம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக விரிகின்ற நிகழ்வு குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் என்று 1013வது தினம், அதாவது 13வது நிகழ்வினூடாக உங்களுடன் இணைந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நிகழ்ச்சியின் குடும்ப குவலியத்தின் சிறப்பு விருந்தினராக தமிழ் MTV நிறுவனர், மலரும் மாலை நூலின் உரிமையாளர், பாடகர், எழுத்தாளர் திரு வேலு சிவநேசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்றார் என்று அன்போடு உங்களுக்கு அறிய தந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் நாங்கள் செல்ல போகின்றோம். இன்று உங்களுக்கு தெரியும் உலக புத்தக நாள், அதாவது ஏப்ரல் 23 ஒவ்வொரு வருடமும் உலக புத்தக நாள் வரும். அந்த நாளை ஒட்டி நாங்கள் ஒரு சிறப்பு தலைப்பு எடுத்திருக்கின்றோம். அதாவது படைப்பாளர்களுக்கு பாராட்டும் கௌரவமும் ஏன் தேவைப்படுகிறது என்ற தலைப்பினூடாகத்தான் நாங்கள் இன்று உரையாட போகிறோம். மிக முக்கியமாக ஜெர்மனியில் இந்த சனிக்கிழமை 26ஆம் தேதி மிகச் சிறப்பாக வர இருக்கின்றது சர்வதேச விருது விழா. அந்த விழாவின் நாயகனாகவும் அந்த விழாவின் நிறுவனராகவும் அந்த விழாவை ஒழுங்கு செய்து நடாத்துகின்ற திரு சிவநேசன் அவர்கள் இன்று உங்கள் முன் காட்சி தருகின்றார். அவரும் ஒரு படைப்பாளர், எழுத்தாளர், பல பக்கங்கள் அவருக்கு இருக்கின்றது. அதனால் அவரோட நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இன்று செய்வது கூட ஒரு மகிழ்ச்சி. இந்த உலக புத்தக தினத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு நிகழ்வுக்குள் வருகின்றேன். இன்று உலக புத்தக தினம். புத்தியையும் அறிவையும் கொடுக்கக்கூடியது புத்தகங்கள். அறிவின் பெட்டகங்களாகவும் ஒவ்வொரு மனிதன் கல்வி வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருப்பது நூல்கள் என்றால் மிகையாகாது. அந்த வகையிலேயே இந்த அறிவு பெட்டகத்தையும் வாசிப்பை நேசிப்பையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நூல்களின் தினமாக இன்றைக்கு இருப்பதனால் அந்த தினத்தை நாங்கள் நிச்சயம் நினைவு கூற வேண்டும். இன்று நூல்களுடன் படைப்புகளுடன் மெழுகின்ற படைப்பாளர்கள் பலராக இருக்கின்றார்கள். 1900 இந்த புத்தக தினம் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நான் நினைக்கின்றேன் 1895ஆம் ஆண்டு இது அறிமுகப்படுத்தப்பட்ட. இதை நான் நடுப்பகுதியிலே உங்களை கூறிக்கொள்ளுகின்றேன். அந்த வகையிலேயே இன்றைய இந்த தினம், அதாவது புத்தக தினத்தில் ஒரு படைப்பாளர் உடன் நாங்கள் பேட்டிய கப்பால அவருடன் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் செய்வது கூட மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சிவநேசன் அவர்களே, இனிய வணக்கம். இனிய வணக்கம். உங்களுடைய நிகழ்வுக்கும் உங்களுடைய தொலைக்காட்சி இயக்குநருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமாக மலரும் மாலை என்று இந்த ஒரு சிறந்த MTV நிறுவனரை கடந்த 25 வருடங்களுக்கு முதல் எங்களோட இலக்கிய பணியினூடாகவே நாங்கள் கண்டறிந்த ஒருவர். 3 கிழமைக்கு முதல் அதை நான் எடுக்க வேணும், இவரை ஒரு பேட்டி இந்த சர்வதேச விருது விழா பற்றி கலந்துரையாட வேண்டும் என்று. ஆனால் அந்த காலம் சரியாக கனியவில்லை. இன்றுதான் அது வந்திருக்கிறது. அதுவும் மகிழ்ச்சி தான் என்ற இந்த வாரம் என்றபடியார். இந்த வகையிலேயே நான் உங்களை கேட்கின்றேன். இந்த படைப்பாளர்கள் இந்த கௌரவம் எப்படி பார்க்கப்படுகிறது? ஒரு படைப்பாளருக்கு நீங்கள் இப்பொழுது இந்த விருது விழாவை செய்ய போகிறீர்கள். பல படைப்பாளர்களையும் எழுத்தாளர்களையும் இலக்கியவாதிகளையும் கலைஞர்களையும் நீங்கள் கொண்டு வர போறீர்கள். இந்த படைப்பாளர்களுக்கு பாராட்டும் கௌரவமும் ஏன் வேணும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது எங்களிடம். அருமையான சிறப்பான கேள்வி. இது கட்டாயம் இன்றைய காலகட்டத்தில் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. படைப்பாளர்கள் என்றது இந்த எங்களுடைய, அதாவது ஒரு இனத்தினுடைய உயர் நாடிகள். இந்த படைப்பாளிகள் இல்லாமல் ஒரு இலக்கியமோ இலக்கணங்களோ அல்லது எந்த கலைப்படைப்பாளர்களாக இருந்தாலும் இந்த மனித சமுதாயத்துக்கு அவர்கள் தான் வழிகாட்டுகின்றவர்கள். அந்த சிறந்த வழிகாட்டுதல்கள் காட்டுகின்றவர்களை, அவர்கள் பன்முக ஆளுமையோடு உள்ளவர்களை இணைத்திருக்கின்றோம். இவர்கள்தான் இந்த சமுதாயத்துக்கு அடுத்தடுத்து நாங்கள் அவர்கள் இனம் காட்ட வேண்டியது காலத்தினுடைய கடமை.
இந்த கடமையை பெரிய ஒரு நிறுவனங்கள் அல்லது எங்களுக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய பெரிய அமைப்புகள் போன்றவர்கள் தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்களிடத்தில் தான் பணபலவும் மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியும் படைத்திருக்கின்றது, குறிப்பாக புலம்பெயர் மண்ணிலே. ஆனாலும் அது எங்களுக்கு ஒரு அப்படியான நிகழ்வுகள் கைகூடாத பட்சத்தில் என்னுடைய நீண்ட நாள் ஆசையின் காரணமாகத்தான் இந்த நிகழ்வை நாங்கள் உலகம் பூராக வாழக்கூடிய பன்முக ஆளுமை கொண்ட கலைஞர்களை, படைப்பாளிகளை நாங்கள் உள்வாங்குகின்றோம். இன்றைய படைப்பாளித்தனமான இந்த தினத்திலே இப்படி ஒரு தலைப்பு எடுத்த உங்களுக்கும் மிக மிக நன்றிகளை கூறிக்கொண்டு, இந்த படைப்பாளர்கள் பல வகைப்படுகின்றார்கள். சில சிறுவர் இலக்கியத்திலிருந்து நாங்கள் வரலாற்று இலக்கியங்கள் வரையும், சாதாரண கலைத்துறையிலிருந்து பெருந்தொகையான முன்வெளி செல்லக்கூடிய கலைத்துறை கூட செல்கின்றவர்களும் எல்லோருமே படைப்பாளிகள் தான். அவை பல வகைப்படுத்தப்பட்டாலும் கூட நாங்கள் பயணிக்கின்ற பாதை என்பது இலக்கியமும் இலக்கணமும் கலையோடு சேர்ந்தது. ஆகையினால் அவர்களை நாங்கள் வாழும்போது என்னுடைய அதாவது ஒரு நீண்டகால தத்துவமாக நான் வைத்துக் கொள்வது, வாழ்ந்தோரை போற்றுவோம், வாழ்வோரை வாழ்த்துவோம், வருங்கால சந்ததிக்கு வழியமைப்போம். இதற்காக நான் ஒரு பாடலை கூட நான் எழுதி இசையமைத்திருக்கின்றேன். அதாவது இன்றைய நவீன தொழில்நுட்பத்திலே AI என்று சொல்லக்கூடிய நவீன தொழில்நுட்பத்திலே வாழ்ந்தோரை வாழ்த்துவோம், வாழ்வோரை போற்றுவோம், வருங்கால சந்ததிக்கு வழியமைப்போம், வாருங்கள் ஒன்று சேருங்கள் என்று சொல்லி ஒரு பாடலை கூட எழுதி இசையமைத்திருக்கின்றேன். எனவே இது உங்களை போன்ற பன்முக ஆளுமை உள்ளவர்கள் இப்படியான தலைப்புகளை எடுத்து மக்கள் மத்தியிலே படைப்புகள் சம்பந்தமானவற்றை கொண்டு செல்ல வேண்டியதும் இன்றைய காலகட்டத்தில் தேவை என்று நான் நினைக்கின்றேன். மிக முக்கியமாக அருமையாக சொன்னீங்கள். அந்த இலக்கிய இலக்கணங்கள் கூட நாங்கள் கற்று படைப்பாளர்கள் தங்களை இனங்காட்டிக் கொள்ள இப்படியான ஒரு நிகழ்வுகள் எங்களுக்கு வழிவகுத்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை நீங்கள் அழகாக சொன்னீர்கள். வாழ்ந்தோரை வாழ்த்துவோம், வாழ்வோரை போற்றுவோமா, அருமையான அற்புதமான அந்த வரிகள். நிச்சயம் வாழும் போதே ஒரு மனிதனை வாழ்த்தவனும் இறந்த பின்னர் வாழ்த்தி எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. ஏன்னா எங்கள் காலங்காலமா அப்படித்தான் செய்கிறார்கள். வயது வரத்தான் அவிகளை வாழ்த்தோணும் என்று சொல்லுவார்கள். அப்படி இல்லை. அதாவது விஞ்ஞானிகள் கூட சொல்லுகிறார்கள், இளமையிலேயே ஒருவரை பாராட்டும் போதுதான் அவர் துரித கதியிலே வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு வரும். அந்த வகையிலேயே இவ்வளவு காலமும் இல்லாத ஒரு நிகழ்வை நீங்கள் முன்னெடுத்து செய்வது உண்மையிலேயே ஒரு காலத்தின் ஒரு நல்ல அதிக பணி என்று நான் சொல்லுகிறேன். அதே நேரம் அந்த சிந்தனை உங்களுக்கு எப்படி உருவாகியது என்று நான் கேட்க வேணும் போல இருந்தது. இது என்னுடைய முதலாவது படைப்பல்ல, முதலாவது நிகழ்வு அல்ல. நான் ஏற்கனவே 2017ஆம் ஆண்டு என்னுடைய இந்த சிந்தனையின் வெளிப்பாட்டாக ஒரு 5 பேரை நாங்கள் டோர்ட்மண்ட் மாநகரத்திலே நாங்கள் கௌரவித்திருந்தோம். அது அன்று நாங்கள் 25 பேரை கௌரவ எண்ணியிருந்தோம். ஆனால் அன்றைய கால சூழல் அது நடைமுறை சாத்தியப்படவில்லை. பின்னர் நான் 2022ஆம் ஆண்டு இந்தியா சென்ற போது, ஒரு நிகழ்வுக்காக சென்ற போது, அங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எனக்கு அவருடைய ப்ரொஃபஸருடைய ஒத்துழைப்பு மூலமாக அங்கே இருக்கக்கூடிய 25 ப்ரொஃபஸர்மாரையும் நிறைய மாணவர்களையும் நாங்கள் அங்கே ஒரு நிகழ்வாட்சி எங்களுடைய தமிழ் MTV தொலைக்காட்சியினுடைய 30 ஆண்டு விழாவை நாங்கள் இந்தியாவிலே செய்திருந்தேன். அப்போது அங்கே பலரை நாங்கள் கௌரவம் செய்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கத்திலும் MAM கலை, அதாவது தொழில்நுட்ப கல்லூரியிலுமே 2வது நாளாக செய்திருந்தோம். அதன் பின்னர் தான் தோன்றிய இந்தியாவில் செய்யக்கூடிய நிகழ்ச்சியை நாங்கள் இதே பிரமாண்டமாக நான் வாழும் நாட்டில் செய்யக்கூடிய, என்னால் இங்கிருந்து அங்கே 10,000 கிலோமீட்டர் தள்ளி அங்கே சென்று ஒரு நிகழ்வை சிறப்பாக செய்ய முடியுமாண்டால் நான் வாழும் நாட்டில் நாங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நான் ஒன்றிணைக்கக்கூடாதுன்ற சிந்தனை அப்போது அங்கே தோன்றியது. அதுதான் இன்று என்னுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கின்றது. இது இன்னும் இதை நான் மட்டும் செய்யக்கூடாது, என்னோட இதை பார்க்கின்றவர்கள் எல்லோருமே இதை போன்று மற்ற நாடுகளையும் செய்ய வேண்டும். அல்ல ஏமலையும் கூட வேறு மாநிலங்களிலே நிறைய பேர் நாங்கள் புலம்பெயர்ந்த மாநிலம், குறிப்பாக ஏமலையும் நிறைய பன்முகப்பட்ட ஆளுமை உள்ள கலைஞர்கள் வாழ்கின்றார்கள். அவர்கள் எல்லாரையுமே இந்த நிகழ்விலே ஒன்றிணைக்க முடியவில்லை என்பது கூட என்னுடைய கவலையும் இந்த வலையை மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், இது சர்வதேசம் என்று பெயரை வைத்தபடியா நிச்சயமாக உலக நாடுகளிலிருந்தும் ஆங்காங்கே இவர்களை நாங்கள் உள்வாங்க வேண்டியிருக்கின்றது. நீங்கள் சொன்னது போன்று நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு இளையோர்களையும் நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம். இரண்டு அவர்களும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடியவர்கள், அவர்களும் இங்கே இந்த நிகழ்விலே இணைந்து கொள்கின்றார்கள். ஆமாம், அது சரியான முக்கியமானது. அதாவது இது கடினமான ஒரு பணிதான். ஏனென்றால் தெரிவு செய்வது என்பது மிக கஷ்டம். அதாவது எதை தெரிவு செய்வது, எப்படி தெரிவு செய்கிறது, எந்த விடயத்தை உள்வாங்கிறது என்றது ஒரு பக்கம் இருக்கிறது தான். அதை விட நான் உண்மையிலேயே மனசார வாழ்த்துறேன். நீங்கள் இளையோர்களையும் முன்னிலைப்படுத்துறது மிக ஒரு சிறப்பான பணி. ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு தமிழோடு ஒன்றிக்கக்கூடிய வாய்ப்புகளே மிக மிக குறைவு. ஆனால் அப்படி இருக்கேக்க அந்த
பிள்ளைகளுடைய இங்கு பிறந்து வளர்ந்து அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் போது அவற்றை நீங்கள் பார்த்து அவர்களுக்கு அந்த வயதில ஊக்கம் கொடுப்பது இன்னொரு பக்க மகிழ்ச்சியாகவே எனக்கு படுகிறது. ஆமா, ஏனென்றால் மன்னிக்கும், எதிர்காலத்திலே என்னுடைய இன்னொரு ஆசை இருக்கின்றது, முழுக்க முழுக்க ஏன் ஒரு இளையோர்களுக்கான ஒரு விருது விழா செய்யக்கூடாது என்று. நாங்கள் முதிர்ந்தவர்கள் எங்களுக்கு எங்களுடைய வழிகாட்டிகள் வந்து அவர்களை வாழ்த்தி அவருக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்த பின்னர் நாங்கள் இளையோர்களை வைத்து ஒன்று செய்தால் எப்படி இருக்கும் என்று கூட ஒரு ஆசை. சில அது கூட நிறைவேறலாம் என்று நினைக்கின்றேன் அடுத்த ஆண்டுகளிலேயே. இல்ல, அதாவது இப்ப கனடா போன்ற நாடுகளில முதியோரையும் வாழ்த்துவார்கள், இளையோரையும் வாழ்த்துவார்கள். ஏனென்றால் ஒரு அனுபவத்தின் திரட்டு தான் முதியோர்கள், அவர்கள் கைபிடித்து வளர்ந்தவர்கள் தான் இளையோர்கள். ஆகவே 2 பேரையும் பாராட்ட வேண்டிய தேவை காலத்தின் தேவையாகத்தான் இருக்கிறது. அந்த வகையிலே நீங்கள் அது சிறுவர் விழாண்டு செய்தாலும் அது இன்னொரு பக்க சிறப்பை தரும். என்னென்றால் தமிழோட இணைக்க வேணுமே, குழந்தைகளை எல்லாம் விட்டு விட்டு போகிறார். நிச்சயமாக இன்றைய புலம்பெயர் மொழியில் எங்களுடைய மக்களுடைய அந்த தமிழ் என்பது மிக அருகே வருகின்றதாக இருக்கின்றது. குறிப்பாக மாணவர்களுடைய வருகை குறைவாக இருக்கின்றது, பெற்றோர்கள் பாடசாலைக்கு பிள்ளைகளை அனுப்புறது குறைவாக இருக்கின்றது, பிள்ளைகள் தமிழை கற்கின்ற விதங்கள் குறைவாக இருக்கின்றது. அதுக்கு நாங்கள் இப்படியான பிள்ளைகளை நாங்கள் ஊக்குவிக்கின்ற பட்சத்தில் அவர்கள் ஓகே தமிழில் இத்தனை எல்லாம் இருக்கின்றது, தமிழை படித்தான் எங்களை எல்லாம் இந்த மேடைகளையே நாங்கள் ஏறி இறங்கலாம், மற்றவருக்கு மத்திய நாங்கள் முன்னுக்கு நிற்கலாம் என்று அவர்களுக்கு ஒரு ஆசையை ஊட்ட வேண்டும். நீங்கள் ஆங்கிலத்தை பார்த்தீர்கள், அந்த ஆங்கிலம் என்று உலகம் முழுக்க பரவுகின்ற அவர்கள் உலக நாடு சென்று அன்று இலவசமாக உணவுகளையும் உடைகளையும் மற்றும் அவர்களுக்கு தேவையான கல்விகளையும் கொடுத்துத்தான் இந்த மொழியை உலகம் முழுக்க பரப்பினார்கள். அந்த மொழி தானாக பரவவில்லை. எங்கே ஒரு மூலையிலிருந்து வந்து உலகம் முழுக்க சென்று அவர்கள் ஒரு சில நாடுகளை அடிமைப்படுத்தினாலும் கூட அவர்கள் தங்களுடைய பொருளாதாரங்களையும் உணவுகள் வகைகள் மற்ற அவர்கள் தேவை சலுகைகளை கொடுத்து அந்த மொழியை கற்றார்கள். அதே போன்று எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் வந்து அவர்களுக்கு நாங்கள் கல்வி அறிவையும் இப்படியான ஒரு சிறந்த கௌரவங்களை கொடுத்தால் அவர்களுக்கும் ஒரு எங்களுடைய இணைந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், எங்களுடைய மொழி வளர்ச்சிக்கும் அது உதவும் என்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. நிச்சயம். ஏனென்றால் ஒரு மொழியின் அடையாளம் இனம் காக்கப்பட வேண்டும் என்றால் கட்டாயம் அடுத்த சந்ததியின் கையில் நாங்கள் அஞ்சல் ஓட்டத்தடிய கொடுக்க வேணும். அப்படி கொடுக்க வேண்டிய தேவை வரைக்குள்ள வந்து அந்த பிள்ளைய எங்களோட மொழி கூடாகவும் கொண்டு வந்தாத்தான் எதிர்காலத்துல அந்த தமிழ் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கும், இன அடையாளமும் காக்கப்படும் என்றது உண்மையான ஒன்றுதான். ஆகவே அப்படி இந்த விழாக்கள் தான் பலரை ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு பாலமாக இருக்கின்றது. அதாவது ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அந்த விழாவில ஒன்றித்து நிற்க வேண்டிய தேவை வருகிறது, இளையோர்களையும் இணைக்க வேண்டிய தேவை வருகிறது. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய எண்ணம், அந்த படைப்பு, அவற்றின் ஒரு ஊக்கம் கொடுக்கிற அந்த தன்மை மகிழ்ச்சிக்குரியதான். நாங்கள் ஒன்றாக பயணித்த காலத்துல நான் நினைக்கிறேன் 1995 முதலாவது நூலை எழுதியிருந்தேன். அந்த நூலின் நீங்களும் அந்த 24 புத்தக வெளியீட்டில் உங்களோட நூலும் மலரும் மாலை என்ற சிறுவர் இலக்கிய நூலை நீங்கள் எழுதியிருந்தீர்கள். மலரும் மாலை என்று எங்களுடைய 96ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய மலர்களுடைய வீடியோ சத்தியுடைய பெயர். நான் வெளியிட்டது புதிய மலர்கள் என்ற பெயர்களே தான் ஒரு ஆரம்பத்திலே அதை வெளியிட்டிருந்தேன் சிறுவர் நூலாக. மலரும் மாலைகள் எங்களுடைய வீடியோ பத்திரிகையினுடைய பெயர். நாங்கள் 96ஆம் ஆண்டு தொலைக்காட்சிகள் இல்லாத காலங்களில் நாங்கள் வீடியோ பத்திரிகை ஒன்றை சிங்கப்பூர்ல வெளியீடு செய்திருந்தோம். அதனுடைய பெயர் தான் மலரும் மாலைகள் வீடியோ சஞ்சிகை என்பது. அதற்கு முன்னதாகவே நாங்கள் சிறுவர் பாடல் நூலை எழுதி கைப்பிரதியாக வெளியிட்டிருந்தேன். பின்னர் தான் 2 ஆண்டுகள் கழித்து தான் எங்களுக்கு மனைவேலை பிரசம் மூலம் ஒரு விழாவை எங்கே செய்கின்ற போது நான் நினைக்கும் அது உங்களுடைய நூலும் வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். 24 புத்தக அதில் ஒன்று என்னுடைய சிறுவர் நூலாக இருந்தது. நான் 2-3 ஆண்டுகள் கழிந்த பின்னர் என்னுடையது 2 நூல்கள் அதுல வெளியீடு செய்தேன். அப்ப அந்த நேரங்கள்ல எல்லாம் எப்படி உங்களுக்கு அந்த தமிழ்ல நூல்கள் எழுத வேணும், அந்த ஆர்வம் எப்படி ஏற்பட்டது? எனக்கு தமிழ் ஆர்வம்ன்றது எனக்கு அறிவேட்டிய காலம் எடுத்து 1976ஆம் ஆண்டு காலங்களிலே என்னுடைய தமிழ் ஆர்வம் எனக்கு விருது தெரிஞ்சு தொடங்கி விட்டது. அதுக்கு முன்னராகவே எங்கள் ஊரில் உள்ள நாடகங்கள் பார்ப்பது, அங்கே உள்ள நாடகங்கள் படிக்கும் போது அவர்களுக்கு உதவிகள் செய்வது, மற்றது படங்கள் எடுக்கின்ற ஒரு இலங்கை படங்கள் எடுத்திருந்தார்கள். அப்போது அவர்களோடு செல்வென்ற வாய்ப்பு கிடைத்தது. நான் முதலாக 1976ஆம் ஆண்டு என்னுடைய சங்கீத ஆசிரியருடைய உதவியோடு நான் யார் யார் பிள்ளையார் யாவருக்கும் அருள்வர் கேள்கள் அவரையே கேட்டவரும் தருவார் என்ற ஒரு பக்தி பாடலை எழுதியிருந்தேன். அந்த பாடலை அன்றைய காலத்தில் 76ஆம் ஆண்டு இலங்கை வானொலியிலே அவர் வானொலியை பகுதியை அறிவிப்பாளராகவும் சங்கீத நிகழ்ச்சி கொண்டிருந்த காலம். என்னுடைய பாதுகாப்பு நல்லா இருக்கும் தாருங்கள் என்று சொல்லி வாங்கி கொண்டு சென்று நானும் வரி கட்டி டீச்சர் எப்படியா கொண்டே போடுங்கன்னு சொல்லி அதனை வானொலியிலே அதை
ஒளிபரப்பு செய்திருந்தார். அதன் பின்னர் அப்படி அது தொடர்ந்து அப்படி எங்களுடைய கிராமங்கள் இருக்கக்கூடிய நான் 2-3 நாடகங்களை எங்களுடைய நண்பரோடு எங்களுடைய ஆணுக்கோட்டை பகுதியில் செய்திருந்தோம். பின்னர் எங்களுடைய கலையொலி வாசிசாலைக்கான அந்த வாசிசாலை பாடலை எழுதியிருந்தேன். மற்றும் உள்ளூருக்கு தேவையான உள்ளூர் மக்களுக்கு தேவையான சில சில அதாவது அங்கே எங்களுடைய ஆணுக்கோட்டைக்கு ஒரு கலை நிறைந்த இடம் ஒரு பகுதி ஆணுக்கோட்டை உயிரப்படம்னு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க கிறிஸ்தவ மக்கள் வாழ்கிற இடம். அங்கே நாட்டுக்கூத்து என்றால் ஒவ்வொரு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தொடர்ந்து போடுவார்கள். அப்போது நாங்கள் அங்கே போயிருந்து 3 நாள் விராவிரவா நின்று விட்டு சில வேலைகளை வெள்ளிக்கிழமை சென்றால் படுத்திருந்துட்டு அடுத்த அதிகாலை வந்து பின்னேறம் செல்வோம். அப்படி இருக்கும்போது அவர்களோடு இணைந்து அவர்கள் சில உதவிகளை செய்கின்ற பணிகள் எல்லாம் வாய்ப்புகள் இருந்தது. அதுவே பின்னாலே எங்களுக்கு இந்த கால பயணங்களை தோறக்கூடிய இருந்தது. அந்த வீடு என்று சொல்லி இலங்கையில ஒரு படம் தயாரித்திருந்தார்கள். இலங்கை படம் நீங்க கேள்விப்பட்டீர்கள். புதிய வார்த்தை புதிய இல்லை அது கணேசன் அவர்கள் வெளிவந்த புதிய காற்று. இல்ல அது புதிய காற்றுன்றது மலையாளத்தை சேர்ந்த கணேசன் அவர்களுடைய ஒரு திரைப்படம். அது ஈழத்து திரைப்படம். அதனைத் தொடர்ந்து தெய்வநந்த வீடுன்னு சொல்லி எங்களுடைய ராமநாதன் சொல்லி அவர் பருத்துறை சேர்ந்தவர். அவர் எங்களுடைய அத்தாருக்கு நெருக்கமான அப்ப ஆனக்கோட்டையில ஒரு படப்பிடிப்பு செய்திருந்தார்கள். அந்த 78 நினைக்கிறேன். அந்த காலங்களில் நாங்கள் அவர்கள் சேர்ந்து அந்த லைட் பிடிப்பதற்கான ஒரு மட்டையை கொடுப்பார்கள். அந்த மட்டைகளை பிடிப்பதும் அவர்கள் எழுதுகின்ற அவர்களுக்கு உதவி செய்கின்றது போன்று இப்படியானதான் என்னுடைய களப்பயணத்தினுடைய ஆரம்பத்துக்கான ஒரு வழியாக இருந்தது சொல்லலாம். இல்ல தாயக பயணங்கள் எல்லோருக்குமே ஏதோ ஒரு மொழியோட இணைய வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருந்தது. ஆனா புலம்பெயர்ந்து இப்ப நீங்க வந்தது இங்கு வேலை செய்யறது, ஜெர்மன் மொழியை படிக்கிறது, அதனூடான ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிற நேரத்துல உங்களுக்கு கலப்படப்புகள் அதாவது எழுத்தாளரா வர வேணும் என்ற அந்த நோக்கங்கள் எல்லாம் மொழியில வச்சிருக்கிற பற்றுத்தானா இல்லது உங்களுக்கு? இல்லை, நான் சிறு வயது முதல் எனக்கு யாரும் நான் எங்களுடைய 76ஆம் ஆண்டிலே எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் கார் விடுகின்ற கராச்சின்னு சொல்லக்கூடிய அந்த கராச்சியிலிருந்து காரை கொண்டு வெளியிலே விட்டுட்டு நாங்கள் அந்த கராச்சியினுடைய சின்னண்ணாவுடைய அது உதவியோடு அங்கே நான் ஒரு சிறுவர் பாடசாலை அதாவது 17 பாடசாலையை ஆரம்பித்து அங்கே எங்களுடைய ஆனக்கோட்டை கிராமமும் வயல் கிராமத்தில் கூடிய மக்களை அதிகாலை சென்று அழைத்து வந்து அவருக்கு நான் ஆங்கிலம், தமிழ் மற்றும் கணிதம் போன்ற பாடங்களை நான் 76ஆம் ஆண்டிலே படிப்பித்துக் கொடுத்து வாங்கினான். இங்கே வரும் வரை அந்த தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தேன். பின்னரும் கூட அது அங்கே நான் 2-3 ஆசிரியர்களை ஒழுங்கு செய்து இங்கே வந்தது பின்னரும் கூட நடந்தது. பின்னர் இந்த போராட்ட சூழல் காலமாக சில ஆண்டுகள் அங்கே நடைபெறவில்லை. பின்னர் அதே எங்களோட ஊரில் ஆனக்கோட்டை கலுண்டா பகுதியிலே நாங்கள் ஒரு அங்கே குடியேற்ற திட்டம் அங்கே ஒரு 2-3 ஆண்டுகள் பின்னர் நான் என்னுடைய பாடசாலையை நடத்தியிருந்தோம். அப்புறம் அதை தொடர்ந்து கட்டன் பகுதியிலே ஒரு கிறிஸ்தவ ஆசிரியருடைய உதவியோடு அங்கே பெற்றோரற்ற பிள்ளைகளுக்கான ஒரு 25 பிள்ளைகளை தத்தெடுத்து அவர்களுக்கான ஒரு பாடசாலையை நான் நடத்தி கொண்டு இருந்தேன். பின்னர் அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது முல்லைத்தீவிலே சிவனேசன் அரடி பாடசாலைன்னு சொல்லி ஒரு 35 மாணவர்களை வைத்து அவர்களுக்கான இலவச கல்வியையும் மற்றது சத்துணவுகள், உடைகள் போன்றவற்றை வழங்கி வருகின்றேன். அதுவே தனிப்பட்ட முறையை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். எனது கலைப்பணி பெரும்பாலானவை இன்னும் அதிகமான ஆட்களுக்கு தெரியாது. காரணம் நான் அதிகம் இங்கே இந்த மீடியா அதாவது சமூக வலைத்தளம் பெறுவதில்லை, நான் போடுவதும் இல்லை. இதை நான் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கின்றேன். இடையில குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும், இடைவெளி விட்டா தான் நாங்களும் பேசலாம். என்னென்றால் நீங்க சொல்றது சரி. அதாவது இளமர காயாகத்தான் சிலர் இருக்கிறார்கள். ஏனென்றால் தங்களை வெளிப்படுத்துறது குறைவு. இப்பொழுது மீடியாக்கள் வந்த காரணத்தாலதான் சிலவற்றை சொல்ல வேண்டிய தேவை வருகிறது. ஆனால் இந்த வெக்கம் என்றதை நாங்கள் மனதில் வச்சிருக்க கூடாது. ஏனால் சமுதாயத்துக்கு செய்கிற ஒரு அரிய பணியை வாழ்த்தாட்டியும் பரவாயில்ல, அந்த பணியை போற்ற வேண்டும். ஏனென்று கேட்டால் எல்லாராலும் எல்லாம் செய்ய முடியாது. அப்படி நீங்கள் அறப்பணியும் செய்கிறீர்கள், அதே நேரம் தாயக உறவுகளையும் கவனிக்கிறீர்கள், அவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது உண்மையிலேயே பல பேருக்கு தெரியாம இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க சொல்லத்தான் முல்லைத்தீவு மற்ற இடங்கள்ல எனக்கு தெரியும், யாழ்ப்பாணத்துல நீங்கள் மாதகல்லோ அங்காளி பக்கங்கள்ல செய்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இப்ப முல்லைத்தீவில நீங்க செய்தது ஏனைய இடங்கள்ல செய்ததெல்லாம் தெரியாது. இப்படி வெளிப்படுத்தும் போதுதான் அந்த பணிகள் இப்படியும் உங்களோட பக்கம் விரிந்திருக்கிறதுன்றதை அறியக்கூடியதா இருக்குது. ஆமா. அதே நேரம் உங்களுக்கு உண்மையிலேயே அந்த இப்ப இந்த விழாவை எடுக்கிறது கூட இதுவரையில ஜெர்மனியில மிகப்பெரிய விழாவை ஒரு தரம் எடுக்கவில்லை என்றது நான் அறிஞ்ச உண்மை. நான் தெரிஞ்ச அளவில், ஏனென்றால் அநேகமாக எல்லா இடங்களுக்கும் போறவள் என்றபடியா ஒரு அளவு தெரியும். ஆனா இப்படி ஒரு சர்வதேச விருது விழாவை நான் நினைக்கிறேன் நீங்கள்லாம் முதலாக இந்த படைப்பாளர், கலைஞர்கள், சிறுவர்கள் எல்லாரையும் ஊக்குவிக்கின்ற ஒரு
விழாவை செய்கிறீர்கள் என்றது என்னுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. சரிதானே? நிச்சயமா ஜெர்மனியில நினைக்கிறேன் ஐரோப்பாவிலே இது போன்ற நிகழ்வு இதுவரை நடைபெறவில்லை. ஐரோப்பாவிய நாடுகளிலே விழாக்கள் நடைபெற்றிருக்கின்றன. அங்காங்கே 50 பேர் 25 பேர் என்று கௌரவம் நடந்திருக்கின்றன. ஆனால் சர்வதேசமாக அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி மக்களை ஒன்றிணைத்தது என்ப நிகழ்வு இதுவரை எனக்கு தெரிந்து நடைபெறவில்லை. வரலாறுகளும் அதைத்தான் கூறுகின்றன. நான் பலரோடு அறிந்திருந்தவர் கேட்ட பின்னர் தான் இந்த பெயரை கூட வைத்திருந்தேன், இப்படி யாராவது செய்தார்களா என்று நாங்கள் ஒரு சில கால மாதங்கள் நாங்கள் ஆய்வு செய்தோம். ஏனென்று சொன்னால் பொய் சொல்லக்கூடாது. நாங்கள் இன்னொரு செய்ததை நாங்கள் செய்தேன்னு சொல்லக்கூடாது தானே. அதற்காக நாங்கள் ஆய்வு செய்தபோது இல்லை அங்கே நிகழ்வுகள் நடைபெற்றுகின்றன. ஆனால் அவைகள் எல்லாம் உள்ளூருக்குள்ளேயே சிறிய வட்டங்களுக்குள்ளேயே நடைபெற்றிருக்கின்றன. இப்படி பெருந்தொகையான மக்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி மக்களை இணைக்கவில்லை என்று சொன்னார்கள். அதன் பின்னர் தான் நாங்கள் முதலில் ஆரம்பத்திலே ஏமன் விருது விழான்னு தான் துவங்கியிருந்தோம் தமிழ் டிவி. பின்னர் தான் அதை நாங்கள் சர்வதேசமாக மாற்றினோம். ஆமா, நிச்சயம். இப்ப நான் இப்பொழுது அண்மை காலமாக நான் நினைக்கிறேன், கடந்த 5 வருடங்களாக நீங்கள் ஒரு ஒளிப்பட கருவியை கொண்டு கோவில்கள் சரி, பொது இடங்கள் சரி, எல்லோருடைய அந்த படைப்புகளையும் எடுத்து உங்களுடைய தொலைக்காட்சியில நீங்கள் அறிமுகப்படுத்தியோ அதை ஒளிபரப்பு செய்தோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊக்கம் கொடுத்தது. அந்த வகையிலேயே உண்மையிலேயே நாங்களும் அதுல எத்தனையோ இடங்களில இணைந்து கொண்டதனால் உங்களுடைய அந்த அரிய சேவையை உண்மையிலே இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன். ஏன்னா ஒரு படைப்பாளர் என்பதற்கு அப்பால பல பக்கங்களாக நீங்கள் அந்த படைப்புகளை எடுத்துக்கொண்டே சேகரித்து இன்னொரு பக்கமாக ஒளிபரப்புறது கூட எழுத்தாளர்களுக்கு ஒரு ஊக்கமாயிருக்கும், அல்ல ஒரு கலைஞர்களுக்கு ஊக்கமாயிருக்கும். இதை எல்லோரும் செய்வார்கள் என்று இல்லத்தானே. ஆனா நீங்கள் அதை செய்ததை நான் நேரிலே கண்டபடியால் உண்மையிலேயே இந்த நேரத்துல வாழ்த்தி கொள்ளுகிறேன். உண்மையில நல்ல ஒரு எண்ணம். மன்னிக்க வேண்டும், 5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 2006ஆம் ஆண்டு எங்களுடைய இணைய தொலைக்காட்சி துவங்கி இருந்தோம். 5 ஆண்டுகளாக இப்ப புதிய தொழில்நுட்பம் வந்திருக்கிறபடியால் நேரலை செய்யக்கூடியது. நீங்கள் எல்லாம் அதிகமாக பல நிகழ்ச்சிகளே ஆலயங்களே வந்து எங்களுடைய தொலைக்காட்சிக்கு நீங்கள் அறிவிப்பு செய்திருக்கின்றீர்கள், நிறைய பங்களிப்பு செய்திருக்கின்றீர்கள். அதாவது 5 வருடங்கள்லாம் தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சி சற்று அதிகமா இருந்தால் நாங்கள் உலகம் பூரா மக்கள் பார்க்கக்கூடிய, முன்பெல்லாம் நாங்கள் கேமரா கொண்டு வச்சு எடுப்போம், யாருக்கும் தெரியாது, நாங்கள் அப்போது நேரலை செய்வதில்லை, எடுத்துக்கொண்டு வீட்டில் இருந்தால் பின்னர் போடுகின்றது. இப்போது உங்களுக்கு இணையம் என்றது எல்லோரையும் ஒன்றிணைக்கின்ற ஒன்றாக மாறிவிட்டது அல்லவா? நிச்சயம். நான் தாயத்துல கடந்த ஜனவரி மாதம் போய் இருக்கேக ஒருவர் கேட்டவர், என்ன MTV தொலைக்காட்சி ஜெர்மனியிலிருந்து வருகிறது, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டவர். எனக்கு சிரிப்பாயே இருந்தது. நான் சொன்னேன், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எழுத்தாளர் தான், அவர் ஒரு நிறுவனராக இந்த தொலைக்காட்சியில இருக்கிறார்ன்றதை அவர்களுக்கு கூறி வைத்தேன். அப்படி நானும் MTV பங்காளர், நான் தான் தொகுத்து வாக்கின்றான் தெரியுமான்னு கேட்டிருக்கலாம். இல்ல, அவர்கள் அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் 2-3 நிகழ்ச்சிகள் நாங்கள் தொகுத்து வழங்கினான் உங்களோட. அதிகமா 2-3 ஆண்டுகளுக்கு மேலாக ஆலயங்களிலே உங்களை காண நீங்கள் இல்லாமல் அங்கே இல்லை, உங்களுடைய குரல் வராத நாட்களும் இல்லைன்னு சொல்லலாம். வந்து ஆமா, எல்லா ஆலயங்களிலும் அநேகமாக ஒளிபரப்பு செய்திருக்கிறது உண்மைதான். நிச்சயம். அதாவது ஒருவர் ஊக்கம் கொடுக்க வைக்கதான் இன்னொருவர் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் உருவாகின்றது. அதனால நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், சில விடயங்களை முன்னெடுக்க மாட்டார்கள். முன்னெடுத்தால் அது நல்லாக வர வேண்டும் என்று வாழ்த்தி கொள்வதுதான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்துல நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தது, நீங்கள் இந்த விருது விழாவில பார்த்தால் அழைப்பிதழ்கள் எல்லாம் நீளமாகவே இருக்கிறதை பார்க்கும்போது, ஆகா, வானம் ஒரு நீளம்தான், அந்த விண்ணோக்கி இந்த நிகழ்வுகள் எல்லாம் விரிவடைய வேணும் என்பதற்காக நீளத்தை எடுத்தீர்களா? ஏன் நீல நிறத்தை உங்களுக்கு பிடிக்குமா? நீளம் என்பது உங்களுக்கு தெரியும் தானே. கூடுதலாக நீங்க ஞானிகளை பார்த்தீர்கள், அவர்கள் நீளத்தை, வெள்ளை அல்லது நீளத்தை விரும்புகின்றார்கள். அவர்களும் சொல்கின்றார்கள், நீளம் என்பது ஒரு கடல் கடந்தது, சிந்தனைகளை வளர்க்கக்கூடியது, அது எல்லோருக்கும் பொதுவானது. நீங்கள் திரும்பும் இடமெல்லாம் நீங்க வானத்தை பார்த்தா நீளம்தான், உங்களுக்கு அங்கே வேற்றுமைகள் தெரிவதில்லை. எனவே நீளம் என்பது உள்ளத்துக்கும் சில வேளைகளில் அது ஒரு மகிழ்வை தரக்கூடிய நிறமாகவும் இருக்கின்றது. நாங்கள் நீளம் வெள்ளையும் தான் என்னுடைய வர்ணங்களாக நான் ஊடைகளாக இருந்தாலும் சரி, மற்றனுடைய நிகழ்வனுடைய பதார்த்தங்கள் இருந்தாலும் சரி, கூடுதலாக நீளத்திலேயே நான் அதை விரும்புகின்றேன். இதை ஒரு நூலில் படித்த பின்னர்தான் நேற்று அது எனக்கு நீலாம் ஒரு இப்படியான பல சிந்தனைகளுக்கு வளர்க்கிறதுக்கான ஒரு சிறந்த ஒரு முன்னுரை காட்டிய ஒரு நிறத்தின் அடையாளமாக அது இருக்கின்றது. இல்ல, அது நீங்க சொன்னது சரி. அதாவது பெட்ரூமிலேயே நீல திரைச்சீலைகள் தான் போட சொல்லுவார்கள். ஏனென்று கேட்டால் சிந்தனை திறனை விருத்தி செய்வதற்கான ஒரு நிறம் நீலம் தான். ஆகவே நீங்கள் அந்த ஒரு நல்ல தூர நோக்கான சிந்தனையை
எடுத்திருக்கிறீர்கள். அதான் நான் உடனே வானத்தை பார்க்கும் போதெல்லாம் ஆகா என்ன நீளமாக இருக்கிறதே என்று நினைப்போம். அதுபோல உங்களுடைய நிகழ்வும் அந்த நீல வண்ணமாக மன்னிக்கணும். இப்ப எங்களுடைய முன்னோர்கள் சொன்ன அறிவுரையும் அவர்களுடைய ஞான சிந்தனையையும் இன்று நாங்கள் ப்ளூரே கண்ணாடி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இன்று இந்த நீங்க கண்ணாடிகளை பார்க்கின்ற போது அல்லது வாகனங்கள் ஓடும் போது அந்த அந்த கண்ணாடி அணிந்தால் உங்கள் கண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை அன்றைய முன்னோர்கள் அதைத்தான் நீங்க நீளத்தை பாருங்கள் வானத்தை பாருங்கள் என்று. வானத்தை பார்க்கின்ற போது எங்களுடைய கண்ணுக்கு வந்து அது அங்கேயிருந்து கிடைக்கக்கூடிய சக்திகள் கிடைப்பது அவர்கள் மறைமுகமாக இதை சொல்லிவிட்டு சென்றார்கள் வந்து. சரி, அப்படி பார்க்க அந்த படைப்பாளர்கள் பற்றி இன்னொரு பக்கம் எனக்கு வருகிறது. இன்றைய படைப்பாளர்கள் எதை நோக்கி படைத்தால் எதிர்காலத்துல வலுப்பெறும் என்று நினைக்கிறீர்கள்? அதாவது இன்றைக்கு நிறைய பேர் எழுத்தாளர்கள், கலைஞர்கள், இப்படியே படைப்பாளர்கள் நிறைய இருக்கிறார்கள். அந்த எந்த பயணம், அதாவது எதை நோக்கிய பயணம் எதிர்வருங்காலங்களில சிறப்பாக அமையும் இந்த எதிர்கால சந்ததிக்கு தான் என்றால் எப்படியான படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? படைப்புன்றது முதலிலே படைப்பாளிகள் என்றவர்கள் ஓரளவுக்கு தனி மனித ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், உண்மைக்கு நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஒரு வழிகாட்டுகின்றவர்கள் அந்த வழிகாட்டலுக்கு தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். இப்போது படைப்பு என்பது இப்போது இணையதளத்துக்கு நீங்கள் எல்லா படைப்புகளையும் நீங்க டிபி செட் போனீங்கன்னா நீங்களே சொந்தமா படைக்கலாம். ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்திருக்கின்றது. நீங்கள் படைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை நீங்கள் மெயின் தரவாக கொடுத்து விட்டு அதே முழுக்க படைத்து உங்களுக்கு தருகின்றது. இதையும் இப்பொழுது பலர் படைப்பாக சொல்ற படைப்பு என்பது ஒரு இனத்தினுடைய சமுதாய வளர்ச்சிக்கு, எங்களுடைய இனத்தினுடைய மொழி வளர்ச்சிக்கு, இந்த இனத்தினுடைய எதிர்கால ஆவண பதிவுக்கு அவசியமானது. அதை நோக்கி சென்றதாகத்தான் இருக்க வேண்டும் படைப்புகள் வந்து. எங்களுடைய கலாச்சாரங்கள், இலக்கியங்கள், சிறுவர் நூல் இலக்கியங்கள் போன்றவற்றை இணைத்து கொண்டு சென்றால்தான் அந்த படைப்புகள் வந்து நீண்ட காலத்தை தொடரும். இன்று நாங்கள் சிறுவர் இலக்கியத்தை நான் எழுதி ஆரம்பித்தபடியால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் நான் அந்த சிறுவர் இலக்கியம் இப்போதும் அந்த பாடல்கள் இருக்கின்றன. ஆனா கவிதைகள் கட்டுரைகள் சில வேளை காலத்துக்கு மாறுகின்ற போது அவைகள் சென்று விடுகின்றன. நான் பல கவிதைகள் அந்த கவிதைகளை எனக்கே இப்போது ஞாபகம் இல்லை. ஆனால் சிறுவர் பாடல்கள் என்றது இப்போதும் ஞாபகம் இருக்கின்றது. இப்போதும் என்னுடைய புத்தகம் மீள் பதிவு செய்யப்பட்டு தாயகத்தை நாங்கள் ஆங்காங்கே பிரசவிக்கின்றோம் சிறிய பாடசாலைகளுக்கு வந்து. எனவே கலைப்படைப்புகள் இப்போது நம்மளுடைய மொழிகளை அழியாமல் பாதுகாப்பதற்கு அது முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அது மாதிரி இனத்துடைய வரலாற்று சொல்லக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். நிச்சயம், அதாவது மிக முக்கியமான ஒரு பகுதியை தொட்டுகிறீர்கள். இனத்தினுடைய வரலாறுகள், வரலாற்று பாதைகள் இவற்றை தொட்டு கொண்டிருக்கக்கூடியதை நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவை குழந்தைகளுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் வரலாறு என்பது அது வந்து தொடர்ச்சியாக இருக்கிற ஒன்றுதான், அதாவது முடிந்து போற ஒன்று இல்லை. ஆகவே நாங்கள் வாழ்கின்ற வரலாறுகள் அடுத்த சந்ததிக்கு தெரியணும். ஏனென்றால் சில பிள்ளைகளுக்கு தெரியாது நாங்கள் எப்படி இங்க வந்திருக்கிறோம் என்று, நீங்க எப்படி ஏமனிக்கு வந்தீர்கள் என்றது தெரியாது, அங்க வீட்டில தாய் தகப்பன் சொல்லுவதில்லை. அதனால நீங்க சொன்னது சரி, இந்த படைப்பும் அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கொடுக்க வேணுமென்றா வரலாறுகளும் இருக்க வேணும். இன்னொரு கேள்வி எனக்கு வருகிறது. நாங்கள் எப்போதுமே படைப்பென்றவுடன், கவிதை என்றவுடன் அந்த தாயகத்தை நோக்கின விடயத்தை தான் அடிக்கடி எழுதி கொண்டு இருப்போம். ஆனால் அது மட்டும் போதுமா என்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது. இன்றைய அடுத்த சந்ததி எங்கட நூல்களை வாசிக்க வேணுமோ அல்லது எங்கட படைப்புகளை எடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் ஆயின் நாங்கள் தனிய தாயகத்தை நோக்கின அதை மட்டும் எழுதி கொண்டிருந்தால் சரியா? இல்லை, அது போதாது. தாயகத்தின் எழுதத்தான் வேண்டும். அதுவும் எங்களுடைய வாழ்க்கை ஒரு அங்கம், எங்களுடைய இனத்துக்கான முக்கியம். அத்தோடு சேர்ந்து இன்றைய நவீன காலத்தில் இந்த இளம் சமுதாயத்தினர் வாழக்கூடிய அறநெறிகளை கூறக்கூடிய அறம் சார்ந்த நூல்களை நாங்கள் எழுத வேண்டும். ஒரு இனம் வந்து தொடர்ச்சியாக சிறப்பாக நல்ல ஒரு கலை கட்டுப்பாடோடு வாழ வேண்டுமாயிருந்தால் அறம் முக்கியம். இந்த அறங்களை சொல்கின்ற நூல்கள் மிக குறைவாக இருக்கின்றது. நாங்கள் பார்த்தீங்கன்னா 90% கவிதைகள், கட்டுரைகள், நான் கூட அப்படித்தான் ஆரம்ப காலங்கள் எழுதியிருந்தேன் வந்து. நாங்கள் எப்போதுமே எங்களுடைய தாயகம், விடுதலை அல்லது ஏதோ பொதுவான எழுதி கொண்டிருக்கின்றோம். ஆனா அறம் சார்ந்து நாங்கள் எழுதுவதில்லை. அறத்தோடு நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்கின்ற போது அது எங்களுடைய சிறுவர்கள் பிள்ளைகளுக்கு செல்கின்ற போது அவர்கள் தாங்களும் சிறப்பாக வாழ்ந்து தங்களோடு சேர்ந்து வாழ்கின்ற வரையும் ஒரு எங்களுடைய இனத்துக்கு சிறப்பாக வாழ்வதற்கு இது அறம்ன்றது முக்கியம். எங்களுடைய நீங்களும் போன்றவர்கள் நீங்கள் எதிர்வரும் காலங்களிலே அறம் சார்ந்த நூல்களையும் வெளியிட வேண்டும் என்றது என்னுடைய ஆசை. அறஞ்சார்ந்த நூல்கள் எங்கட நீதி நூல்கள் இருக்கின்றன, தேவார பிரபந்தங்கள் இருக்கின்றன.
அப்ப நாங்க இங்க அதாவது ஒருவர் மேற்கொள்ளுற மன்னிக்க விடயத்தை வேண்டும். இந்த சொல்லி அறம் என்பது நீங்கள் எங்களுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த தனிய தேவாரங்கள் திருவாசங்கள், அது அறத்தின் ஒரு பகுதியே அன்றி அது உண்மையான அறம் அல்ல. அவைகள் ஒரு ஒரு ஞானத்தன்மையை கொண்டு செல்வதற்கும் அல்லது ஒரு ஒரு வகையான வாழ்க்கைக்கு உதவும். ஆனா நான் சொல்றது புலம்பெயர் மாநிலத்திலே இந்த அறத்துக்குள்ளே அன்பை நீங்கள் செலுத்த வேண்டும். சரியான முக்கியம். ஆமா, மிக 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 முக்கியமான ஒன்று. அன்பு எந்த இடங்களில் தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் ஒரு படைப்புகள் ஆக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா ஒரு பிள்ளை இன்றைக்கு கரிசத்துக்காக ஆசைப்படுது. ஒரு பெற்றோர்கள் தன்னை முதுகில தடவி தன்னோட அன்பாக இருக்கவில்லையே என்று ஆதங்கப்படுகிறது. அப்ப அந்த ஆதங்கம் ஏன் வருகுதுண்டா அந்த அன்பு பரிமாற்றங்கள் இங்க அந்நியோன்யங்கள் குறைவாக இருக்கிறதால் அந்த நிலைகள். அதை மேம்படுத்தக்கூடிய கட்டுரைகளையோ அல்லது நீங்கள் கவிதைகளையோ பிள்ளைகளுக்கு அதாவது எழுதுறது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பயனாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்ன அப்படித்தான் பிள்ளைகளை இளையோர்களையும் நாங்கள் பல இடங்களுக்கு இணைத்து செல்வதற்கு இந்த அன்பும் அறவும் என்றது மிக உறுதுணையாக இருக்கும். அவர்களை நீங்கள் பாருங்கள், இந்த அன்பா இருக்கின்ற குடும்பங்களிலே பிள்ளைகளிலே அவர்கள் எப்போதுமே இந்த எது தவறு நடந்தாலும் பின்னர் ஓடி வந்து அணைத்து விடுறார். நீங்கள் ஒரு பிள்ளையை அடித்தீர்களா இருந்தால் நாங்கள் அடித்து போட்டு இன்று செல்லும் மன்னிச்சு கொள் செல்லும் அப்பா தெரியும் அடிச்சு போட்டேன்னு சொன்னால் அந்த பிள்ளை அடுத்த செகண்ட் பிள்ளைகள் அப்பா சரி போட்டு வந்து மடியில படுத்துருக்கு. நீங்கள் அடுத்த பிள்ளை நீங்கள் கோபத்தோடு பேசிவிட்டா பிள்ளை கிட்ட வர மாட்டார். அவர்கள் அதை தொடர்ந்து எங்களிலிருந்து விலகி கொண்டு செல்வார்கள். ஆகவே நாங்கள் இந்த அன்பு முக்கியம். அது நட்புக்காகவும் சரி குடும்ப வாழ்க்கைக்கும் சரி உறவுகளுக்கு இந்த அன்பு என்றதும் விட்டு கொடுத்தலும் மிக மிக அவசியமானது. அதைத்தான் நான் இந்த அறம் என்று சொன்னேன். அன்புதானே அறம். அதே நேரம் நீங்கள் இப்ப நீங்கள் ஒரு பெற்றோர் அறத்தை செய்ய அதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையும் ஏதோ ஒரு இடத்துல தாய் நிலத்துக்கு ஒரு அறத்தை செய்யும் என்றது எங்களுக்கு தெரியும். தாய் நிலத்துல மட்டும் இல்லை, இங்கேயும் அதாவது புலம்பெயர்ந்த சூழலிலேயே அந்த பிள்ளை ஒரு இறங்கக்கூடிய பிள்ளையாக இருந்தால் பல விடயங்களிலே அந்த அன்பு பரிமாற்றத்தை கொண்டு வரும். அது உண்மையில தான். அது மாதிரி உங்களோட பிள்ளைகளும் உண்மையிலேயே போற்ற வேணும். நீங்கள் எவ்வளவுக்கு செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு உங்களோட பிள்ளைகளும் மனைவியும் உறுதுணையாக உங்கள் பின்னால வருகிறது கூட என்னுடைய முல்லைத்தீவு புதுக்குடி பாடசாலை இப்ப என்னுடைய மூத்த மகன் தான் பொறுப்படுத்து அதற்கான சில வழி தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை 35 பிள்ளைகளை நாங்கள் மாதம் பராமரிப்பு எவ்வளவு செலவு வரும்னு உங்களுக்கு தெரியும். அதனை இப்ப என்னுடைய மகன் தான் செய்கின்றார். தன்னுடைய பிறந்த நாள் வருகின்றது பிள்ளைகளுக்கு தேவையான உணவுகள் உடைகள் அல்லது அவருடைய செய்து மகிழ்வார் மற்றும்படி அவர் தான் இப்பொழுது என்னுடைய பணியை தொடர்கின்றார். நல்லது. இல்ல ஒரு சின்ன பொறியை அதாவது தீக்குச்சி தட்டாத தீக்குச்சி ஒரு நாள் முரசாத தீக்குச்சி எரிய மாட்டுது. ஒரு சின்ன பொறியை நாங்கள் கொடுத்தால் நிச்சயம் குழந்தைகள் செய்வார்கள். ஏனென்றால் எங்களுக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கு. இவ்வளவு தூரம் பிள்ளைகள் அதை முன்னெடுத்து செய்கிறார்கள் என்று பார்க்க அது ஒரு மகிழ்ச்சி தான். அது உண்மையிலேயே பாராட்ட வேணும். நேயர்களும் இதுல 2-3 நேயர்கள் இணைந்து இருக்கிறார்கள். அவர்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் செல்வோம். யாராவது திரு சிவனேசன் அவர்களை வாழ்த்த வேண்டும் என்றால் நீங்கள் பேசிக்கொள்ளலாம். மற்றது இந்த படைப்புகள் பற்றியும் அந்த நாங்கள் எடுத்த தரப்பு பற்றியும் நீங்கள் உரையாடி கொள்ளலாம். யாராவது பேச போறீங்களா? ஆமா, ஏ நடேசன் நிற்கிறார், செல்வி நித்யானந்தன் நிற்கிறீங்கள். யாராவது பேச வேணுமென்றா பேசிக்கொள்ளுங்கள். இவரை வாழ்த்த வேணுமென்றாலும் வாழ்த்தி கொள்ளலாம். இன்றைக்கு நாங்கள் இந்த புத்தக தினத்துல அறிவு சார்ந்த விடயமும் அதே நேரம் அறஞ்சார்ந்த விடயமும் எங்களுக்கு தேவை என்பதை திரு சிவனேசன் அவர்கள் அழகாகவே சொல்லி இருக்கின்றார். என்றால் அவர் ஒரு படைப்பாளர், நிறைய புத்தகங்கள் எழுதினார். அடுத்த சந்ததிக்கும் அது வரமாகவே அந்த பாடல்கள் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கு இன்னொரு கேள்வி, இப்ப ஏஐ ஊடாக அவர் பெரிய மேட்டா பெரிய ஃப்ரெண்ட் ஆகுறதுல நிக்கிறார் எல்லாரோடையும் ஏஐ. அப்ப இப்ப இன்றைக்கு ஏஐ இருக்கிறதால படைப்பாளர்களுக்கு இலகுவாக இருக்கிற போல சில விடயங்கள் இருக்கிறதா? இலகுவாக இருக்கிறது. நிச்சயமா நீங்கள் அதை சற்று கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னு சொல்வார்கள் ஏண்டா செய்யலாம் என்று சொல்லி நேற்றது போல செய்ய முடியும். ஓரளவு அடிப்படையை கற்றுக்கொண்டால் அது படைப்பாளிகளுக்கு மிக மிக உறுதுணையாக இருக்கு. நீங்க பாத்துக்கின்றால் எங்களுடைய விழாக்கு தேவையான அத்தனை விடயங்களையும் நான் ஏஎல்லாம் செய்கின்றேன். நீங்க ஒரு நிகழ்வுகளை போட்டோ செய்ய வேண்டிய இத்தனை மனத்தியாளம் எடுக்க வேண்டாம். நீங்க பாக்குற பேனர்களை நான் போடுகின்ற விளம்பரங்களை பார்த்துக்கின்ற அதில் பெரும்பகுதி நான் ஏஐல செய்கின்றேன். இதை நான் வேறு ஒருத்தரை கொடுத்து செய்வதால் எனக்கு ஒன்று பொருளாதார செலவு, நேர செலவு போன்ற பல சிக்கல்கள் ஏற்படும். இந்த ஏஐ பல வகையிலே அதாவது முதுமையில் இருக்கக்கூடியவர்கள் கூட சற்று அடிப்படையாக நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களுக்கு பல அதை சொல்ல முடியாது. நாங்கள் ஏஐ என்று ஒன்றை மட்டும் பார்க்கின்றோம். இப்போது ஏஐ பிளிச்சன் சொல்லக்கூடிய ஏஐ மின்னல் என்ற ஒன்று வந்திருக்கின்றது.
ம். அவை வந்து எதிர்காலங்களில் எங்களுக்கு மட்டுமல்ல எங்களுடைய இளைய சமுதாய பிள்ளைகளும் கூட இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை படிக்க வேண்டும். எதிர்வரும் காலங்கள் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளின் பின்னர் இந்த உலகமயம்ன்றது ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டே இயங்க நிச்சயம். போகின்றது. ம், இப்பொழுது ம். இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனாலும் எதிர்காலத்திலே அது ஒரு பெரிய ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்றது. அது ஆம், ஒரு இப்ப 150க்கு மேற்பட்ட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆ, அங்கங்கள் இப்பொழுது மனித சமுதாயத்துக்கு தேவையானவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆமாம். அது ஒரு நல்ல விடயம். வந்து மிக மிக அருமையானது. எனக்கு கவலை இது என்னுடைய இளமை காலத்து கிடைக்கவில்லை, கிடைத்த இன்னும் நிறைய படிச்சிருக்கலாம் இதை பற்றி என்று. நிச்சயம், நிச்சயம். அது சும்மா படிப்பதற்கு அவரு நீண்ட ஆண்டு. ம். ஆமாம். சும்மா ஒரு சின்ன விடயத்தை தேடவே எல்லாத்தையும் கொண்டு வந்து தந்துடுவார். ஆமா. நீங்கள் அதை நிச்சயமாக. கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. நல்லது. நாங்க சும்மா இப்ப வாட்ஸ்அப்ல வரும், பேஸ்புக்ல வரும், தங்களை இணைக்க சொல்லும். நான் இணைச்சு போட்ட ஒரு கேள்வியை கேட்டா படபடன்னு சொல்றேன். அப்பதான் ம். யோசிச்சு பார்த்தேன். படைப்பாளர்களுக்கு இப்ப விவேகானந்தரை பற்றி எனக்கு தாண்டோன்னா படபடன்னு விவேகானந்தரை பற்றி எல்லாம் அடிச்சு சொல்றேன். அவர்கிட்ட கிடக்குற தகவல்ல சரி சிலது விளையாயும் இருக்கிறதையும் பார்க்கிறோம். ஆஹ் ஆமாம். நீங்க சொன்னதை கற்றுக்கொண்டு எங்கட தொழில்நுட்பத்துக்கு அதை பயன்படுத்திக் கொள்றது நல்லது என்றதை பாருங்க, சொல்றேன். நான் வந்து ஆரம்ப கால இசையை படிக்கவில்லை. ஓரளவு இசை சிறிய வயதில் படிச்சிருந்தாலும் பின்னர் இங்கே வந்து ஒரு முழுமையாக ஒரு இசை தொழில்நுட்ப ஒரு கருவியை இயக்கக்கூடிய அளவுக்கு முழுமையாக கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இசையுடைய ஆரம்பங்களை அடிப்படையில கற்றிருந்தேன். இன்று ம், என்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 15-20 பாடல்களை ஏஐ மூலம் இசையமைத்து ம். இன்று எங்களுடைய விழாவிலே அதை வெளியீடு செய்கின்றேன். வந்து ஓ, நல்லது. ம். ஆமா, ஒரு ஒரு ஒலிப்பிழையாக நாங்கள் அதை வெளியீடு செய்கின்றோம். அதற்கு காரணம் இந்த தொழில்நுட்பம். அது இப்ப நீங்கள் என்ன சிறுவர் பாடலா? சிறுவர் இல்ல பாடலா? இது பன்முகப்பட்ட அதாவது போர் வீரப்பாடல்கள், காதல் பாடல்கள், இல்ல பாடல். சிறுவர் பாடல்கள், பக்தி பாடல்கள் என்று பன்முகமான பாடல்கள் வழங்கி ஒரு 10-15 பாடல்கள் அடங்கிய ஒரு ஒலிப்பலையை வடிவம் செய்கின்றோம். வந்து ஆ. அதற்கு இப்ப அதை என்னென்றால் நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு கவித்தன்மை உங்கள்கிட்ட இருக்க வேண்டும். நீங்கள் இசைப்பகுதியை நான் ஓ, சொல்றேன். ஏஐ மூலம் ஆ. நீங்க அந்த இசையை நீங்க பயன்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்கு கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் இருந்தால் தான் நீங்கள் அதிலே நீங்க சென்று முழுமையான அடைய முடியும். ஏனென்றால் நீங்கள் ஒரு ஒரு வரிகளை இன்னொரு வாங்கி நீங்கள் செய்வதாக இருந்தால் அந்த வரிகள் வந்து சில வேளை ஏஐக்கு விளங்காமல் இருக்கு. ஆ, அவருக்கு என்னென்ன ஓ. மொழிகள் நாங்கள் கொடுத்தால், என்னென்ன சொற்களை கொடுத்தால் அது சரியாக உச்சரிக்க முடியுமோ, சரியாக அதை ஏற்றுக்கொண்டு அதுக்குரிய பின்னணி இசையை அதை தயாரிக்க முடியுமோ என்றதை நாங்கள் அந்த அந்த இடத்திலேயே நாங்கள் கொடுக்க வேண்டும். நாங்கள் ஒரு கணி மூலம் அமர்ந்திருக்கின்றோம் என்று ஒரு பாடலை தயாரிக்கின்றேன் என்றால் அந்த பாடலை தயாரிக்கிறதுக்கு எனக்கு கவி வரிகள் எழுத தெரிய வேண்டும். நான் காணா என்றால் அது ஆனா என்றும், அப்போ நான் ஓ. திருப்பி இல்லை அது காணா இல்லை, நீங்கள் நான் சொல்வது ஆனாதான் என்று சொல்லி சொல்ல வேண்டும். இல்லை அது இஸ் என்றால் அது புஸ் என்றும். ஏனென்றால் அது ஒரு வகை இந்த மனிதனால் இயக்கப்படுறோம். செய்யப்பட்ட தொழில்நுட்பம் தான் ஏஐ என்றது. ஏஐ என்று ஒரு மனிதனுடைய மாயை. மாயோ அது ஒரு மனிதன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு வாரான் அந்த அறிவை. அதுதான் உண்மை. மனிதன் கொடுக்குற அவுட்புட் தருகுது. ஆமா, மனிதத்தில் இருக்கிறதாவே ஏற்கனவே உள்வாங்கப்பட்டு பின்னர் அவைகள் வெளிவிடப்படுகின்றது. ம். ஜெயா நடேசன் இணைஞ்சிருக்கிறார். அவரை அழைத்துக் கொள்வோம். வணக்கம் ஜெயாக்கா. மதிய வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. கமலா சிவநாதன், கலைஞர் சிறுவாளர் சிவநேசன் அவர்களுக்கு மதிய வணக்கம். 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 இன்றைக்கு லண்டன் ரம்மிடி இடியோல் பாமுகத்து மூலம் குடும்ப கோயிலின் நிகழ்வில் ஒரு கலைஞரை அறிமுகப்படுத்துவதற்கு உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றேன். அவருடைய ஆக்கங்கள், அவருடைய படைப்புகளை நானும் அறிந்திருக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு தான் அவரை நேரடியாக நான் சந்திக்கிறேன், கண்டிருப்பேன். ஆனால் இன்றைக்கு தான் நேரடியாக பார்க்கக்கூடிய இருந்தது. உண்மையாக அவங்களோட பேச்சு. நன்றி அம்மா. உங்களை ஏற்கனவே நீண்ட காலம் உங்களை பற்றி அறியாத நாட்களிலே நான் பலதடவை உங்களை பார்த்திருக்கின்றோம். சந்திக்கிற சந்தர்ப்பங்கள் வரையில போல. ஆமா, நீங்கள் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கின்றீர்கள். நன்றி. உங்களுக்கு உண்மையாக உங்களோட பேச்சில் ஒரு இனிமை இருக்கின்றது, ஒரு ஆர்வம் இருக்கிறது, ஒரு உற்சாகம் இருக்கிறது. உங்களில் இருந்து நாங்களும் பலதை கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். உங்களோட பேச்சு உண்மையாக சிறப்பாக இருந்தது. நீங்களும் எப்படி ஒரு உதவிக்கிறது என்று இந்த கலைஞர்களை ஒரு அறிமுகப்படுத்தி அவர்களை ஒரு வந்து செய்யறதுட்டு மிக்க மிக்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களோட பணி. நன்றி அம்மா. எங்களுக்கு வாழ்த்துக்கள் தான் முக்கியம். இந்த வாழ்த்துக்கள் தான் எங்களை பயணிப்பதற்கு பெரிய உரமாக இருக்கின்ற பாதை என்பது வாழ்த்துக்கள். ஒரு மனிதன் நடந்து செல்கின்ற போது அவனுக்கான சரியான பாதை இருந்தால் அவனால் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும். அதே போன்று ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறக்க வாழ்த்துக்கள் முக்கியமானதம்மா. உங்களுடைய அன்பு ஆதரவுக்கு நன்றி. இறைவன் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏனென்னா பணி செய்கிற உழைப்புக்கு உயர்வு இல்லையான்னு சொல்லி இந்த கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய உற்சாகங்கள், உங்களோட பேச்சு திறன் என்று தான் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களோட பணி சிறப்பாக
நன்றி வாழ்த்துக்களை நன்றி நன்றி கூறிக்கொள்கிறேன். மிக்க நன்றி ஐயாக்கா. ஆம், நீண்ட கால உறவாக எங்களோட பாமகத்தில் இணைந்து கொள்ற ஒரு உறவு ஐயா நடேசன். நிச்சயம் அவர் ஒரு சந்திக்கையிலே சிறந்த ஒழிய கலைஞர், உறவு அழைச்சிருக்கோம். மட்டுமல்ல, அவர் சிறந்த கலைஞனும் கூட. நாங்கள் வரை நீண்ட காலம் அவருடைய கேள்விப்பட்டவர்கள், அவருடைய படைப்புகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நன்றி நன்றி. உங்களை நாங்க கண்டிருக்கிறோம், கண்டிருப்போம். இப்ப வித்தியாசமா தான் இருக்கின்றது. வயது நல்ல வளர்ச்சி வயது அடைந்துட்டு. வயது வந்து எங்களை அறியாமல் இழுத்து சென்று விட்டது. உள்ளத்தில் இளமை இருந்தாலும் உடல் அந்த இளமையை தட்டு ஏற்றுக்கொள்ள மறக்கின்றது அல்லவா? உண்மையிலேயே சிவனேசன் அவர்களே, பொதுவாக சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. பொதுவாக நாங்கள் எல்லாரும் கலைஞர்களையும் சந்திக்கிறது, ஒரு நிகழ்வுகளுக்கும் பங்கு பெற்று நாங்கள் ஆனால் அந்த சந்திக்கிறது உண்டு. அந்த சில நேரம் வயதும் போவப்பு எங்களுக்கு மறதிகளும் வந்துடுறதானே, பார்வைகளும் அப்படியாக வித்தியாசமாக இல்ல இல்ல நாங்கள் இல்ல முன்பு போன்று இப்போது அடிக்கடி நாங்கள் முறைகள் சந்திக்கின்ற வாய்ப்பு குறைவு. ஆனால் உங்களுடைய படைப்புகள் எங்களுடைய கண்களை தாண்டாமல் செல்வதில்லை தானே, காதுகளும் அவற்றை உள்வாங்கித்தான் செல்கின்றது. சிறப்பு வாழ்த்துக்கள். உங்களோட பணி மேலும் சிறக்க நான் ரேயாசுடன் வாழ்த்துறேன். நன்றி அம்மா, நன்றி நன்றி. நன்றி அக்கா, நன்றியா. இணைந்து கொண்டு வாழ்த்தியது மிக மகிழ்ச்சி அக்கா, நன்றி. வணக்கம் நேவிஸ் அக்கா, வாங்க. நேவிஸ் அக்கா மைக் எடுங்கோ, மைக். நேவிஸ் அக்கா அன்மியூட் பண்ணுங்க. நன்றி. இனிய மதிய வணக்கம், காலை வணக்கம் திருமதி நவிலா சிவநாதன் அவர்களுக்கும் கலைஞர் சிவனேசன் அவர்களுக்கும் அன்பான வணக்கம் அம்மா. வணக்கம், இனிய மதிய வணக்கம் அம்மா. வரவேற்றுக் கொண்டு மிகவும் சிறப்பாக உரையாடி கொண்டிருந்தீர்கள். நவிலா, நீங்களும் ஒரு நல்ல சிறப்பான ஒரு கலைஞரை அறிமுகப்படுத்தி இந்த குடும்பம் போலே நிகழ்ச்சியில் கொண்டு வந்தது மிகவும் சந்தோஷம். உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அழகாக பேசிக் கொண்டிருந்தீர்கள். இந்த உங்களுடைய படைப்புகள் மூலம் இளைய தலைமுறைகளை வளர்க்க வேண்டும் என்று கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னீர்கள். அறம் வளர்க்க வேண்டும் என்று, அந்த அறத்தை அன்பு வழியில் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்கள். அது மாதிரி இந்த இயேசுவை சொல்லியிருக்கார், உன்னை நீ அன்பு செய்ய, அது மாதிரியா அது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும். அந்த அன்பு வழிதான் அறத்தை வளர்க்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். மிகவும் மனசை தொட்ட ஒரு வரியாக அந்த வரிகள் இருந்தது. நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய பேச்சுக்களை எல்லாம். மிகவும் சிறப்பு. இன்னும் மேலும் உங்களுடைய படைப்புகள், உங்களுடைய வளர்ச்சி மேலும் 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 சிறக்க வேண்டும். இன்னும் சில நல்ல படைப்புகளை கொண்டு வந்து இளைஞர் சமுதாயத்தை நீங்க வழிநடத்த வேண்டும் என்று நானும் கேட்டுக்கொண்டேன். நன்றி அம்மா. உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நிச்சயமா நாங்கள் முடிந்தவரை தொடர்ந்து பயணிப்போம். உங்களுக்கும் வாழ்த்துக்களை குறித்து நகுலா, உங்களுக்கும் நன்றி அடைக்கும். ஆமா, நன்றி அக்கா, நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆமா, கேட்டுக்கொண்டு இருந்தது மட்டுமல்லாமல் அவர் அழகாக வந்து வாழ்த்தி இருக்கிறார். நிச்சயம் அந்த வாழ்த்துக்கள் அக்கா, நீங்க சொன்ன மாதிரி அன்பும் அறமும் எப்போதும் அது வள்ளுவரும் சொல்லுகிறார். அது திருமணத்துக்கான குரலா இருந்தாலும் அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று அழகாக சொல்லுகிறார். என்னென்றால் நாங்கள் வந்து அந்த என்னன்னு சொல்ற அன்பும் அறனையும் இவருக்கு வந்து வளர்க்க வேணும் என்ற ஒரு எண்ணம் வந்தது எப்படி என்று பாருங்கள். இவருக்கு அந்த அறம், அந்த இறைவன் கை கொடுத்தபடியே தான் இப்படி ஒரு பெரிய விழாவை திட்டமிட்டு செய்கிறார். சாதாரணமா செய்ய முடியாது. எல்லாரும் பெரிய ஒரு இன்டர்நேஷனல் விழாவாக செய்யக்குள்ள வந்து இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு நேர தேவையான விடயங்கள், இவ்வளவு பொறுப்புகள் அத்தனையும் அவர் செய்கிறாருன்னா உண்மையிலே அவருக்குள்ள ஒரு மனப்பலம், ஒரு நம்பிக்கை சக்தி இருக்கிறது. நிச்சயம் அந்த சக்தியை நாங்கள் பாராட்ட வேணும். அதே நேரம் வாழ்த்துக்கள் என்பது சாதாரணம் இல்லை. அது ஒரு மனிதனை வாழ்த்தி கொண்டு இருக்கும் போதே அந்த மனிதன் தானாகவே வளர்கிறான் என்றது உண்மையான ஒன்றுதான். அதனாலதான் அவர் வாழ்ந்தோரை வாழ்த்துவோம், வாழ்வோரை போற்றுவோம் என்று நல்ல ஒரு தத்துவ வரிகளை வாழ்த்துவோம், வளர்வோரை வரவேற்போம், இளைய தலைமுறைகளை வணங்குவோம் சொல்லி இருக்கிறீங்க. மூன்று சொற்கள் வந்திருந்தது. சொல்லியிருந்தாங்கன்னா, வாழ்ந்தோரை நாங்கள் இப்போ வாழ்த்திக்கொண்டே இருக்க வேண்டும், வளர்வோரையும் நாங்கள் வாழ்த்தினால்தான் அவர்களுக்கும் ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு உற்சாகம் எல்லாம் வரும் என்று சொல்வார்கள். அதுவே உங்களுக்கும் அந்த உற்சாகங்கள் வளரணும். எங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்களும் வளருங்கள் என்று சொல்லிக்கொண்டு மிக்க நன்றி அக்கா, நன்றி. சிவனேசன் அவர்களே, நாங்கள் இந்த நீங்கள் படைப்பின் தன்மை, படைப்புகள் அடுத்த சந்ததியை எப்படி தொட வேண்டும், இவை போன்ற விடயத்தினூடாக நாங்கள் உண்மையிலேயே பயணித்தது மிக மகிழ்ச்சி. இனி உங்களோட விழாவுக்கு வருகிறேன். உங்களோட விழாவின் சகல விடயங்களும் பூர்த்தியாகி விட்டதா? பெரும்பாலானவை பூர்த்தி ஆகிவிட்டன. ஆனால் இப்பொழுது நாங்கள் அந்த ஏவி என்று சொல்லுவோம் தானே, அந்த நிகழ்ச்சியை நாங்கள் அதுதான் மிகவும் ஒரு இறுக்கமாக. காரணம், எல்லோருமே நாங்கள் போன மார்ச் மாதம் பங்குனி மாதத்துக்கு முன்னர் தருவதாக சொல்லியிருந்தோம். அவர்கள் இன்று கூட சிலர் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள்.
அது ஒரு மிக கடுமையான பணி. நீங்கள் பார்க்கின்ற போது வெறும் 3 நிமிடங்கள் அல்லது 2 நிமிடங்களை பார்ப்பீர்கள். ஆனால் அதற்காக சிரமப்படக்கூடிய நேரம் 3 மணி நேரங்களுக்கு மேலாக செல்லும் சில வேளைகளில். நாம் நிச்சயம். சிலவற்றை தாயகத்துக்கு அனுப்பி அங்கே இருந்துதான் செய்து எடுக்கின்றோம். ஏனென்றால் முழுக்க என்னால் அவற்றை செய்ய முடியாது, காலம் போய்விட்டது வந்து. ம். நாங்கள் அதற்கான குரல் வடிவத்தை செய்ய வேண்டும். முதல் எழுத்து அனுப்புகின்ற எழுத்துக்களை பின்னர் தயாரிக்க வேண்டும். பிற எழுத்துக்களையும் குரலையும் கொண்டு போய் ஒன்றாக இணைக்க வேண்டும். பின்னர் அதற்கு பின்னர் வீடியோ அனுப்பக்கூடிய படங்களை கொண்டு போய் ஒன்றாக இணைத்து 3ஐயும் நாங்கள் ஒன்றிணைத்து அவற்றை அங்கே நாங்கள் கரணில் ஏற்றி பின்னர் அதுக்கு அவைக்கூடிய அங்கே எங்கே வெட்டுவது கொத்துவது என்று போன்ற அவற்றை செய்து பின்னர் ஒன்றிணைப்பதற்கு கிட்டத்தட்ட என்னுடைய மனைவி பார்த்து விட்டு தலைவலி, அப்பா இவ்வளவு நேரம் குந்தி கொண்டிருக்கிறீர்களான்னு வந்து உண்மை சரியா பேசிக் கொண்டிருந்தால் இப்ப படங்கள் இப்படி எழும்ப வேணும் என்றால் அது ஒரு 3 நிமிட வீடியோக்கு எனக்கு 3 மணி அதுக்கு மேலே பிடிக்கின்றது. அதுதான் ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கின்றது. ஆனால் அதை நீங்கள் வென்று விடுவோம். ஆமா, பெரும்பாலும் வெற்றி முடித்துக் வெற்றி. கொண்டோம். ஆமாம். அது மற்றபடி எல்லாம் தொழில்நுட்பத்தோட எல்லாம் இரவு நிறைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நல்லது நல்லது. உண்மையிலே மிக மகிழ்ச்சி. நிச்சயம் உங்களுக்கு அந்த இறை சக்தியும் நம்பிக்கை பலமும் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எப்போதும் இலக்கு நோக்கிய பயணத்துல வந்து இலக்கை நோக்கி நாங்கள் நகர வேணும். வைத்த காலை பின்வைக்க கூடாது. அந்த இலக்கு நோக்கி நகரேக்க அது நல்லதாக இருந்தால், அது அன்பாகவும் அறமாகவும் இருந்தால் தானாகவே அந்த பாதை திறந்து கொள்ளும். அது நம்ம வாழ்க்கையில நிறைய இடத்தை பார்த்துக்கிறோம். அதுபோல உங்களுக்கும் அந்த நிலை வந்து இருக்கிறது என்பது உண்மையான ஒன்று. இப்ப உண்மையிலேயே இந்த நிகழ்வின் ஊடாகவும் உங்களோட நிகழ்வு பெரம்பலடைய வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்திக் கொள்வோம். அதாவது தொலைக்காட்சியின் ஊடாக பார்க்கிறவர்களுக்கு இந்த பிரமாண்டமான விழா 26ஆம் தேதி 4ஆம் மாதம் 25ஆம் ஆண்டு டாட்மண்டில் நடைபெற இருக்கின்றது. அந்த அட்ரஸை ஒருக்கா சொல்லிவிடுங்கள். எந்த டாட்மண்ட் அதிகமாக ஜெர்மனியில் சத்தம் குறையுது. உங்களோட சத்தம் குறையுது பாருங்க. கரண்ட் வேற ஒரு தொலைபேசி அழைப்பு வந்த காரணத்தோட சரி சரி. ஆமா, இந்த டாட்மண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் அண்மையில இருக்கக்கூடிய டாட்மண்ட் மெங்கடைன்னு சொல்ல மெங்கடேசாசா 10 என்ற இடத்துலதான் நடைபெறும். 10 டாட்மண்ட் 44 359 டாட்மண்ட் சொல்லி நீங்கள் வரலாம். மத்தியில் இருக்கின்றது வந்து 44 357 44 539. 539. ஓகே. நாங்க அதுக்கான இந்த இதை அனுப்பியிருக்கிறோம். அதிகமான இடங்களுக்கு நாங்கள் இந்த எங்களுடைய அந்த பிள்ளைகள் சொல்லக்கூடிய துண்டு பிரசங்களை நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். மற்ற டாட்மண்ட் பாதியுள்ள அனைத்து ஆசிய கடைகளிலும் ஒட்டப்பட்டிருக்கின்றன. இதை வந்து சமூக வலைத்தளங்களில் நாங்கள் அதனை பதிவு செய்திருக்கின்றோம். நிச்சயம் இந்த விழாவை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களும் இந்த விழாவை ஒரு முறை கண்டு கழியுங்கள். பல கலைஞர்களையும் பாராட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த நிலையில இந்த விழாவுக்கு நீங்கள் வருகை தந்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு அவா. ஆகவே இந்த சிவனேசன் அவர்களுடைய இந்த விழா சிறப்படைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்களும் வாழ்த்திக் கொள்கிறோம். இந்த விலை உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொண்டு உங்களுடைய வேலை பழுக்கு மத்தியிலும் என்னை அழைத்து இந்த விழாவை பற்றி ஒரு நேர்காலை தந்தது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு நீங்கள் ஒரு ஊடகமாக இருந்து உறுதுணை செய்கின்றீர்கள். அதே போன்று என்னுடைய இயக்குனர் நடாமோகன் அவர்களுக்கும் மிக மிக நன்றிகள். உங்கள் இணைந்து பயணிக்கின்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய விழாக்குள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க மிக்க நன்றி. அதாவது வந்து ஒரு காலத்தின் தேவை வந்து இப்பொழுதுதான் உங்களுடைய பல பக்கங்களை எங்களால் அறிய முடிஞ்சது. அதாவது நீங்கள் தாயகத்துக்கு உதவி செய்கிறீர்கள், இங்கு பல நிகழ்ச்சிகள் செய்கிறீர்கள், ரேடியோ சரி, தொலைக்காட்சி சரி. அதை விட ஒரு உதவி கேட்டாலும் உடனடியாக அதை விளங்கப்படுத்தக்கூடிய தன்மையில கூட இருக்கின்றீர்கள் என்றால் அது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது. எல்லோரும் எல்லா நேரமும் செய்ய மாட்டார்கள். என்ற நேரம் இல்லை என்ற ஒரு காரணத்தை சொல்லிக் கொள்வார்கள். நீங்கள் இருக்கிற நேரத்துல கூட இயன்றளவு மக்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள் என்றது உண்மையான ஒன்று. அதே நேரம் அந்த எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு, என்ன ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதை ஒளிப்படமாக்கி கொண்டே உடனடியாக நீங்கள் உங்களுடைய ஒளித்திரையில் காண்பிக்கப்படுகிறது கூட உலக பரப்பை சென்றடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேண்டாம், எனக்கு தெரியாத பலரே என்னை கேட்டவர்கள் என்றால் நான் யோசித்து பார்த்தேன் அந்த பெரம்பல் எவ்வளவு தூரம் சென்றதென்று. அதனால் இந்த விழாவும் உங்களுக்கு நிச்சயம் ஒரு கட்டியங்கூறக்கூடிய விழாவாக அமையும் என்பதில் நிச்சயம் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது. அதே நேரம் ஏதாவது சொல்ல விரும்பினால் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய விழாவை பற்றி. நிச்சயம் அந்த விழா
சிறப்பாக நடக்கிறது விருது விழா. அதுல ஏதாவது அந்த விருதுகள் எப்படி என்று பாகுபடுத்தி கொடுக்குறீங்களா இல்லது பொதுவாகவே அழைக்கிறீங்களா? இது வந்து ஆரம்பத்தில் நாங்கள் அதை பாகுபடுத்தி நாங்கள் தான் கொடுப்போம் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். பின்னர் அவை நடைமுறை சிக்கல் இருப்பது காரணமாக நாங்கள் இப்பொழுது தமிழ் எம்டியினுடைய 33வது ஆண்டு விருது விழாவாகத்தான் நாங்கள் இதனை மாற்றி செய்திருக்கின்றோம். வந்து நீங்க குறிப்பாக இப்ப தன் டிவி ஜிஆர்டி போன்ற பெரிய தொலைக்காட்சி நிறுவனங்கள் அவர்களுடைய பெயர்கள்தான் அதை கொடுப்பார்கள். வந்து அடுத்து நாங்கள் இவர் இந்த எங்களுடைய தொலைக்காட்சியுடைய விருதுன்னு சொல்வார்கள். அதே போன்று நாங்களும் இவருடைய விருதுகளை வந்து அந்தந்த ஒரு 6-7 வகையாக நாங்கள் இவரை பிரிவு சேர்க்கின்றோம். நாங்கள் எந்தெந்த துறை என்று சொல்லி. ஆனா எல்லா துறைகளுக்கும் பொதுவான விருதாக நாங்கள் தமிழ் எம்டியினுடைய சிறப்பு விருது விழா என்று சொல்லி விருது என்று சொல்லித்தான் அதை நாங்கள் வழங்குவதாக முடிவெடுத்திருக்கின்றோம். விருதுக்கு இதுதான் பெயர், தமிழ் எம்டிவி விருது விழா 33. ஆமா. ஓகே ஓகே. சிறப்பு விருந்தினர் கௌரவ மண்டபமாக. ஆமா, நிச்சயமாக. அதில் எழுத்தாளர்கள், கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள், பாடகர்கள், திரைப்பட தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்று பல தரப்பட்ட நாங்கள் உள்வாங்கி இருக்கின்றோம். எல்லோருக்குமான பொதுவான விருதாக இருக்கும் அது. உண்மைதானே. அதாவது முத்தமிழும் விரவி இருக்கக்கூடிய ஒரு விழாவாகத்தான் இருக்கிறது. அந்த வகையிலேயே அந்த இயல், இசை, நாடகம் அத்தனையிலுமே சிறந்து விளங்கக்கூடியவர்களை நீங்கள் எடுத்திருக்கிறேன்டா. படைப்பாளர் சரி, கலைஞர்கள் சரி, நடனம் சரி, இப்படி பல பக்கங்கள் இருக்கும். அதாவது கலைஞர்கள் என்ற இதுல பல பக்கங்கள் வருகிறது தானே. அந்த வகையில நீங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி கணித்து தமிழ் எம்டிவி 33 அதாவது விருது விழா 33 கொடுக்கிறது இன்னொரு பக்கம் சிறப்பு. ஏனென்றால் உங்களோட விழா 33வது விழாவில இப்படி ஒரு சிறப்பு விருது ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்குது என்றால் அது பேசக்கூடிய ஒன்றாகவே இருக்கும். அது நல்லது. ஏன்னா உங்களோட சேவை நீங்கள் ஒரு வரலாற்று பதிவாக இருக்கின்றது. வரலாறு என்பது ஒரு மூல நாடிதானே. அது ஒரு பதிவாக வரும்போது, ஆவண பதிவாக வரும்போது பலராலும் பேசப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. என்றால் வாழ்ந்து விட்டு மனிதன் மடிந்து விடுகிறான். இந்த இடத்துல இப்படி ஒன்று நடைபெற்றது என்பதை பரம்பல் அடையக்கூடியதாக இருக்கக்கூடியது உங்களோட அந்த விருதின் பெயர். இது ஒரு நல்ல நீங்க நல்ல கேள்வி மற்றும் நல்ல சொல்லுகிறீர்கள். இரண்டு, இது ஒரு ஆவணப்பதிவு. முன்பு எங்களுக்கு இந்த ஆவணங்களை பதிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இப்போது எங்க சமூக வலைத்தளையிலே விட்டால் நாங்கள் பதித்து விட்டால் அவங்க நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை விட்டு அவர்கள் இந்த உலகம் இருக்கும் வரை அந்த ஆவணத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள். அப்ப நாங்கள் இன்னும் ஒரு 50 ஆண்டு கழித்து ஜெர்மனியிலே ஆறார் வாழ்ந்தார்கள். உதாரணத்துக்கு நவலாசநாதன் என்ன செய்தார் என்று போய் தமிழ் எம்டி விருதுவா தட்டினா அங்கே நவலாசநாதன் இன்னென்ன செய்தார் என்ற படைப்பு இருக்கும். இது போன்ற எல்லோருடைய படைப்புகளும் அங்கே ஆவணப்படுத்தப்பட வேண்டிய ஒரு வரலாறு என்றது, இனம் என்றது இனத்துக்கு வரலாறு முக்கியம். அந்த வரலாறு காக்கப்பட்டால் மட்டும்தான் இனத்தால் நிரந்தரமான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு சென்ற இனம் வாழ முடியும். அதுக்கான முதல் படியர் சிறிய படியர் நினைக்கிறேன். வந்து இது வந்து பூமி பந்திருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கும். இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வாக அமையாது நிச்சயமாக. வந்து இல்ல, இது படைப்பாளரை ஊக்கப்படுத்துறீர்கள். அந்த படைப்பை இன்னும் ஒரு படைப்பென்றாலே உடப்படுத்தி வர வேணும். ஒவ்வொரு மனிதன் சிந்தனையில உடப்படுத்தி வருவதுதான் படைப்பு. அப்ப அந்த படைப்புக்கு கிடைத்த ஒரு பரிசாக அதை எடுத்துக்கொள்ளலாம். நல்ல வார்த்தைகளை சொன்னீர்கள். படைப்புக்கு கிடைத்த ஒரு வரம் என்று சொல்லலாம். இது அது எந்த படைப்பாக இருந்தாலும் அது ஒரு வரம் தான். நிச்சயம். படைப்பு என்பது சாதாரணம் அல்ல. இறைவன் எங்களை படைத்த நாங்கள் இன்னும் படைக்க வேண்டும் என்று தூண்டுறதுதான் படைப்பு. அதே வித ஒவ்வொரு மனிதன் சிந்தனையிலும் உருவாக்கப்படுகிறதான் படைப்பு. அப்ப ஒரு படைப்புக்கு கிடைத்த ஒரு ஊக்கமாகவும் இருக்கிறது. அதே நேரம் இன்னும் படைக்க வைக்க இந்த பரிசோ இந்த விருதோ எங்களுக்கு இன்னொரு பக்க ஒரு முயற்சியை கூட்டுது. உற்சாகத்தை தரும். என்னன்னா இன்னும் படைக்கணும், இதை போன்ற பல விருதுகளை பெற வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு எல்லோருக்குமே ஒரு ஊக்க சக்தியத்தை கொடுக்கும். ஆமாம், நிச்சயம் நிச்சயம். அந்த வகையில் உங்களோட விருது விழா தமிழ் எம்ஜியின் விருது விழா 33 சிறப்படைய வேண்டும் என்று எல்லோர்கள் சார்பிலும் நானும் வாழ்த்திக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயம் இந்த விழா சிறப்பாக இருக்கும். நாங்கள் வருவோம், சென்று பார்ப்போம். நீங்கள் கட்டாயம் வர வேண்டும். எல்லோருமே வாருங்கள். நீங்கள் மட்டுமல்ல, எல்லோருமே வாருங்கள், பாருங்கள். வருகின்ற அந்த கலைஞர்களை வாழ்த்துங்கள். உங்கள் வாழ்த்துக்கள் தான் இந்த கலைகள் மேலும் மேலும் பல பல படைப்புகளை உங்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு தர இருக்கின்றார்கள். எனவே உங்களுடைய வாழ்த்து இந்த கலைஞர்களுக்குத்தான் சென்று அடைய ஒன்றும். ஏனென்றால் அவர்களால் இந்த படைப்புகளை நான் அங்கே ஒன்றும் செய்யவில்லை, எல்லோருமே செய்தார்கள். அவற்றை ஒன்றுடைக்கின்றார். அதை வந்து ஒன்றுடைக்க சிறிய பணியை நான் செய்கின்றேன். இந்த படைப்பாளிகள் 30-40 ஆண்டுகள் எல்லாம் நீங்கள் உங்களை போன்றவர்களெல்லாம் 30-40 ஆண்டுகள் இதோடைய படைப்போடைய உங்களுடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்.
அதை விட எனவே இன்னும் இந்த விருது விழாவை பார்த்து இன்னும் பல புது படைப்பாளிகள் உருவாக போகிறார்கள் என்பது நிச்சயமான ஒன்று. நிச்சயமா உருவாக வேண்டும். உருவானாத்தான் அந்த படைப்புக்கு ஒரு வெற்றி. இந்த விழாவுக்கு வெற்றி என்றால் இதை போன்று இன்னும் பல படைப்பாளி உருவாகினாத்தான் வெற்றி. நோமலா ஒரு எழுத்தாளனுடைய படைப்பை நான் வாசித்தால் அந்த படைப்பு இன்னொரு படைப்பை தூண்டக்கூடியதாக இருந்தால் அதுதான் அந்த எழுத்தாளன் வெற்றி என்று சொல்வார்கள். அந்த வகையிலேயே இந்த நிகழ்வு உண்மையிலேயே ஒரு வெற்றி படைப்பாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். அதே நேரம் யாராவது வாழ்த்த விரும்பினால் சிவநேசன் அவர்களை இன்னும் 2 நிமிடங்கள் ஊடாக உங்களை அழைத்துக் கொள்ளுகிறேன். செல்வி நித்யானந்தன், நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். தெரியல அவ இணைந்திருக்கிறார். இப்பொழுது அடுத்த நிகழ்வுக்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இதுவரை நேரமும் உண்மையிலேயே சிறப்பாக அந்த விருது விழாவுக்கு மட்டுமல்ல அந்த படைப்பாளர்கள் எப்படி படைப்பினோடாக உயர்ந்து செல்லலாம், அவர்களுக்கான ஒரு விருது விழாவாக இந்த விழா இருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது. இதுவரை நேரமும் உங்களுடைய நேரத்தையும் பொருட்படுத்தாமல் இவ்வளவு பணிகளுக்கு மத்தியில் நாங்கள் கேட்டவுடன் நீங்கள் வந்து இந்த நிகழ்வில் பங்கு பற்றி எங்களுக்கும் உற்சாகம் தந்து ஏனையவர்களை உற்சாகப்படுத்தியதற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இந்த வேளையில இப்படியான அருமையான வாய்ப்பை தந்த உங்களுக்கும் இந்த இயக்குனர் நடாமோகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து வாழ்த்திய அன்பு அம்மாக்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த சார்பாகவும் உங்கள் குடும்ப சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லோரும் வாழ்க, இன்பமே சொல்க. நன்றி நன்றி. இதுவரை நேரமும் தொழில்நுட்பத்தில் உதவி செய்த வாணிமோகனுக்கும் அதிபர் நடாமோகனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி சிவநேசன், நன்றி மேயர். மிக மிக நன்றி நவுலா சொன்னான் அவர்களே. மிக நன்றி சிவனேசனா. தொடர்ந்து கொள்வோம். வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது குடும்பம் கோலையும் தொகுப்படு நகுலா சிவநாதன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம்.